ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு மாடி தோட்டத்தில் உள்ள சில ரோஜா செடிகளை எப்படி ரீபாட்டிங் செய்தேன் என்பதை காமிக்கிறேங்க. ரோஜா செடியில் இருக்கும் பழைய மண்ணை எடுத்துட்டு அதோட சிகப்பு மண், மாடியில் இருக்கின்ற உரம், இது கருவேப்பிலை பொடி, கொஞ்சம் வேப்பிலை பொடி, கொஞ்சம் முருங்கைக்கீரை பொடி எல்லாம் இருந்ததுங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி மிக்ஸ் செஞ்சு ரோஜா செடிகளை ரீபாட்டிங் செய்தாக்க பூக்கள் நிறைய பூக்குதுங்க. என்னுடைய வீடியோவில் ரோஜா செடிகள் பூக்கிறத பற்றி நிறையா பார்த்துருப்பீங்க. நிறைய பூக்கள் வருங்க. அப்பப்போ பீட்ரூட் கரைசல், மோர் கரைசலும் கொடுக்கலாங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர்